இந்த மாதிரி ஒரு பில்டிங் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், பில்டிங்கோடைய அகலம் 30 அடி, பில்டிங்கோடைய நீளம் 50 அடி. ஸோ 50 × 30 போட்டோம்னா 1500 ஸ்கொயர் ஃபீட் வரும். 1500 ஸ்கொயர் ஃபீட்டை 435.6 டிவைட் பண்ணோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3.4 சென்ட் இந்த அளவில் வரும். பட் எக்ஸாக்டாக இந்த பில்டிங் அது ஒரு டிஃப்ரெண்ட் கேஸ். லைக் இதோடைய பிளாட்டை வந்து கிராஸாக இருக்கனால இந்த பில்டிங் வந்து நம்ம கட்டிங் பண்ணி தான் கட்டியிருப்போம். லைக் அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக வரும். ஸோ கிராஸ்க்காக திரும்ப இங்கே கட் பண்ணி இழுத்துருப்போம். திரும்ப இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போகும். அங்கே என்ன கூடுதல் கிராஸ்க்காக அங்கேயே கட் பண்ணி இழுத்துருப்போம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 பாக்ஸாக இருக்குது இந்த பில்டிங். ஸோ இந்த மாதிரி அன்ஷேப்டு பில்டிங் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா, தனித்தனியாக நம்ம வந்து அந்த பாக்ஸஸை கன்சிடர் பண்ணி மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கிறது. லைக் இது ஒரு 30னா 30 இன்ட்டு அந்த பாக்ஸ் வரையும் 20னா 30 × 20 600 ஸ்கொயர் ஃபீட். திரும்ப 30லேருந்து இது 2 அடி குறைஞ்சிருக்கும். ஸோ மேபி 28 அடி இன்ட்டு இது ஒரு 10 அடினா 280 ஸ்கொயர் ஃபீட். மேபி இதுலேருந்து இன்னும் ஒரு 2 அடி குறைஞ்சிருக்கும். ஸோ 30லேருந்து ஒரு 25 அடி வந்திருக்கும். ஸோ 25 அடி இன்ட்டு இது ஒரு 10 அடி அப்படின்னா 250 ஸ்கொயர் ஃபீட். ஸோ ஒரு 250 ஒரு 280 ப்ளஸ் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட். இது 3 ஆட் பண்ணி வர்றது இந்த பில்டிங்கோடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட். ஸோ அதை 435.6 டிவைட் பண்ணோம்னா இந்த பில்டிங்கோடைய சென்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸ் அடிக்கடி கிடைக்கிறதுக்கு ஆரஞ்ச் பில்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ. தேங்க்யூ.